அண்ணா கரடி, குட்டி கரடி. ஒரு மலைச்சரிவு காட்டின் மையத்தில் ஒரு அண்ணன் கரடியும் தம்பி கரடிக்குட்டியும் வாழ்ந்து வந்தனர். அண்ணன் கரடி வலிமையானவனும் அமைதியானவனும் ஆவான். அவன் தன் தம்பியை எப்போதும் நன்றாக கவனித்துக் கொண்டிருந்தான். தம்பி கரடி ஆவலும் ஆர்வமும் நிறைந்தவன். அவன் பட்டாம்பூச்சிகளை துரத்துவான், மேடுகளில் உருண்டு விளையாடுவான், ஒரு நாளைக்கு 100 கேள்விகள் கேட்டே தீருவான். எதுவாக இருந்தாலும் அவர்கள் சேர்ந்து செய்தார்கள். ஒரு குளிர்ந்த காலையில் அம்மா கரடி, பெரியவனே, நான் உணவுக்காக போக வேண்டும். நீ குட்டியை பார்த்துக்கொள் என்று சொன்னாள். இன்று அந்த பெரிய பாறையில் ஏறணும் என்று தம்பி கரடி கூறினான். அது வழுக்கும் என்று அண்ணன் கரடி எச்சரித்தான். ஆனால் குட்டி கேட்கவில்லை. அவன் பாறைக்கு பாய்ந்தான். திடீரென வழுக்கி விழுந்தான். அவன் காலில் காயம் ஏற்பட்டது. அண்ணன் கரடி அவனை ஓடி வந்து மெதுவாக தூக்கினான். தாத்தா கரடி ஒருமுறை சூரியகாந்தி தோட்டம் அருகே இருக்கும் மருந்து தேனை பற்றி பேசியது அண்ணன் கரடிக்கு ஞாபகம் வந்தது. நேரம் வீணாக்காமல் அண்ணன் கரடி சொன்னான், இங்க இரு குட்டி, நான் மருந்து தேன் கொண்டு வரேன். அவன் காட்டை கடந்து ஓடினான், வேர்களை தாண்டினான், சூரியகாந்தி தோட்டத்தை எட்டினான். அங்கே தேன் குடுவை இருந்தது. அன்பான தேனீக்களே, என் தம்பிக்காக கொஞ்சம் தேன் தருவீங்களா என்றான். தேனீக்கள் மென்மையாக ரீங்காரமிட்டன. அவனுக்கு ஒரு கைப்பிடி தேன் கொடுத்தன. அண்ணன் கரடி குட்டியிடம் விரைவாக வந்தான். குட்டி கரடி அழுது கொண்டிருந்தான். குட்டி, பாரு, மருந்து தேன் என்றான். அவன் அந்த தேனை குட்டியின் காலில் தடவினான். மெதுவாக வலி குறைந்தது. நன்றி அண்ணா என்று குட்டி மென்மையாகச் சொன்னான். நான் எப்போதும் உன்னை கவனித்துக் கொள்வேன் என்று அண்ணன் கரடி புன்னகையுடன் சொன்னான். நாம் இருவரும் ஒன்றாக இருந்தாலே நாம பாதுகாப்பாக இருக்கலாம் என்றான் அண்ணன் கரடி. குட்டி புன்னகை செய்தான். தன்னுடைய அண்ணாவை கட்டிக்கொண்டான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.